ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி காலையிலே நானும் தம்பி எங்கே ரெடி ஆகிட்டோம் பார்த்தீங்களா. இன்றைக்கி வந்து கோயிலுக்கு தான் போக போகிறோம். திருவண்ணாமலைக்கு கோயிலுக்கு தான் போக போகிறோம். நான், ஹஸ்பண்டு, அப்புறமாட்டி எங்கள் அம்மா, அத்தை எல்லாருமே கோயில் போக போகிறோம். ஆட்டோவில் தான் போக போகிறோம். எங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது, பக்கம் தான். பஸ்லேயும் போகலாம், ஆட்டோலையும் போகலாம், வண்டியில் கூட போகலாம். முந்திலாம் நடந்தே கூட போவாங்க, அந்தளவுக்கு ரொம்ப தூரம் கிடையாது. தம்பி வந்து ஆட்டோவில் போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவான். அதனால் அன்றைக்கி வந்து ஆட்டோலேயே போய் இறங்கினோடனே வந்து சாமிக்கு வந்து தேங்காய் பழம் மாலை எல்லாம் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு பிள்ளையார் கோயில் இருக்கும், அதுக்கு வந்து அருகம்புல் மாலை பிள்ளையார் சாமிக்கு வாங்கினோம். அப்புறமாட்டி வாங்கிட்டு போகிற வழி ஃபுல்லாக விளாட் ஜாமாக விற்றுட்டு இருந்தாங்க, நிறையா டாய்ஸாக விற்றுட்டு இருந்தாங்க. தம்பி வந்து எனக்கு ஒவ்வொரு கடையில் ஒவ்வொன்று கேட்டால், ஒரு கடையில் பேட் பால் கேட்டால், இன்னொரு கடையில் வந்து தண்ணி டுபாய் கேட்டால், இன்னொரு கடையில் லாரி கேட்டுகிட்டே இருந்தேன். ஒவ்வொரு கடையில் ஒவ்வொன்று கேட்டுகிட்டே இருந்தேன். இல்லைடா வரும்போது வாங்கலாம்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போயிட்டோம். அப்புறமாட்டி வந்து பிள்ளையார் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே தெப்பக்குளம் இருக்கும், அங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு தேங்காவெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்தாங்க என்னோடய ஹஸ்பண்டு. அப்புறமாட்டி பிள்ளையார் கோயிலில் போய் மாலையெல்லாம் சாத்திட்டு சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு மேலே சாமி கும்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். படி நிறையா இருந்தது, இல்லை தம்பியை வேற தூக்கிட்டு போகணும். தம்பி நடக்க வச்சேன், நடக்கவே மாட்டேன்ட்டா. சேரி வேறு கட்டியிருக்கேன், அவனை தூக்கிட்டு என்னால் ஏறவே முடியல. ஒரு வழியாக நான் கொஞ்சம் நேரம், எங்கள் அம்மா கொஞ்சம் நேரம், என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் நேரம்ட்டு மேலே தூக்கிட்டு வந்துட்டோம். மேலே வந்துட்டு ஒரு ஆஞ்சநேயர் ஒரு கல்வெட்டில் இருக்கும், ஒரு தூணில் வந்து ஆஞ்சநேயர் சாமி இருப்பாங்க. அங்கே வந்து வெத்தலை மாலை வாங்கியிருந்தோம், அதையும் சாமிக்கு சாத்திட்டு அப்புறமாட்டி சில இடத்துல வந்து ஆதக்குட்டி கொஞ்சம் நடந்து வந்தான், கையை பிடிச்சிட்டே நடந்து வந்தான். மேலே போயிட்டு கீழே இறங்கும்போது வந்துட்டு நாய்க்குட்டி, குட்டி குட்டியாக நாய்க்குட்டி 3 நாய்க்குட்டி இருந்துச்சு. அதை பார்த்துட்டு தம்பி வரவே இல்லை. தம்பிக்கு வந்து நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நேரம் தம்பி வந்து நாய்க்குட்டி கூட விளாண்டுட்டு இருந்தான். விளாண்டு முடிச்சுட்டு கீழே இறங்கும்போது வியூலாம் சூப்பராக இருந்தது. நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா இருந்தது. நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அடுத்து கீழே வரும்போது அப்படி தான் கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வந்தோம். கொஞ்ச நேரம் எங்கள் அம்மா தூக்கிட்டு வந்தாங்க. அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் அவனாவே இறங்க ஆரம்பிச்சிட்டான், கையை பிடிச்சி மெதுவாக இறங்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்து கீழே வந்தோடனே அவன் தண்ணி டுப்பாய் கேட்டால், அதே மாதிரி அவன் தண்ணி டுப்பாய்க்கு வாங்கி கொடுத்துட்டு ஆட்டோலேயே வீட்டுக்கு வந்துட்டு, வீட்டுக்கு வரும்போது மணி வந்து 2 மணி ஆயிடுச்சு. அதனால் வீட்டில் வந்து சமையல் பண்ண முடியல. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஹோட்டலில் தான் சாப்பாடு வாங்கியிருந்தாங்க. ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு நானும் தம்பி எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நல்லபடியாக திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் திருவண்ணாமலையில் எடுத்த ஃபோட்டோலாம் வந்துட்டு கடைசியாக ஜாயின் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் எப்படி இருக்குங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.